வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வருஷமெல்லாம் வசந்தம் பட நடிகை அடையாளம் தெரியலை, இப்போது எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுடைய பரிதாப நிலை வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வாங்க இப்போது அவங்க எப்படி இருக்காங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடந்த 2002ஆம் ஆண்டு பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா நடிப்பில் திரையரங்கில் வெளியான படம்தான் வருஷமெல்லாம் வசந்தம். இந்த படத்தை ரவிசங்கர் இயக்கியிருக்கிறார். இதில் சோகம் என்னவென்றால், இயக்குனர் ரவிசங்கர் மற்றும் நடிகர் மனோஜ் இருவருமே தற்போது உயிருடனே கிடையாது. கடந்த 2002ஆம் ஆண்டு பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா நடிப்பில் திரையரங்கில் வெளியான படம் வருஷமெல்லாம் வசந்தம். இந்த படத்தை ரவிசங்கர் இயக்கியிருந்தது. இதில் சோகம் என்னவென்றால், இயக்குனர் ரவிசங்கர் மற்றும் நடிகர் மனோஜ் அவர்கள் இருவருமே போன வருடம்தான் இறந்து போனாங்க. இந்த படத்தில் குணால் நம்பியார், மயில்சாமி உள்ளிட்டோர் பலருமே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தின் மூலம்தான் அனிதா கஷாந்தி தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருந்தாங்க. அடுத்ததாக சாமுராய், சுக்ரன், மகாராஜா 2011ஆம் ஆண்டு ஆகிய தமிழ் படங்களில் நடித்திருந்தாங்க. தவிர்த்து ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, பஞ்சாபி மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள எங்கே அந்த வெண்ணிலா பாடல் நடிகை அனிதா கஷாந்தி ரியாக்ஷன் ரசிகர்கள் ஈர்த்தது. அப்பாவி பெண்ணாக இந்த திரைப்படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களுடைய மனதை கொள்ளையடித்தாங்க. அந்த அளவுக்கு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்றளவும் ஒரு பேர் வாங்கி கொடுத்ததுனே சொல்லலாம். தொடர்ந்து சினிமா துறையில் 2016ஆம் ஆண்டுக்கு பின்பு 6 ஆண்டுகள் அனிதா எந்த படத்திலுமே நடிக்கலை. 2022 வெளியான மாரிஸ் ஹிந்தி படத்தின் மூலம் திரும்ப பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2013ஆம் ஆண்டு அவங்க ரோஹித் செட்டி என்பவருடன் திருமணம் நடைபெற்று இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. மும்பையை சேர்ந்த அனிதாவுக்கு தற்போது 44 வயதாகிறது. சினிமாவில் பிரேக் எடுத்திருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்க அவங்க அவரது புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் நடித்து கியூட் பெண்ணா இது என ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து வராங்க. காலம் கடந்து ஒருவரை பார்க்கும்போது அவரது தோற்றத்தில் நிகழும் மாற்றங்கள் ஆச்சரியமளிக்கக்கூடியது என்று ரசிகர்கள் கமெண்ட் மூலமாக இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக எந்த திரைப்படங்கள்லையுமே நடிக்காமல் இருந்த இந்த நடிகை பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்களில் இவங்க இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் ஒரு வதந்திகளை பரப்புனாங்க. அது இவங்க பார்க்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்பட்டதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் தனது புகைப்படங்களை வெளியிட்டு அதற்கு தக்க பதிலடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி, அந்த புகைப்படம் எல்லாமே இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.